Hi guys, welcome to TamilTutEra. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோனா creating aliases in Tamil. ஸோ GitHubல எப்படி ஒரு aliases கமெண்ட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுன்றதை பார்ப்போம். ஸோ aliases எதுக்காக யூஸ் பண்ணால் ஏதாவது லாங் அண்ட் காம்ப்ளிகேட்டட் கமெண்ட்ஸை வந்து நம்ம ஷார்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட டைம் சேவ் ஆகும். ஸோ aliasesனால் என்னென்னா, ஸோ சிம்பிள் நம்ம ஏதாவது ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவோம் நம்ம பசங்களுக்குள்ள இல்லை பொண்ணுங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவோம்ல. ஸோ ஒரு பெரிய பேரை வந்து ஷார்ட்டாக நம்ம கூப்பிட்றது. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ ஒரு பெரிய கமெண்ட்ஸ் இல்லை காம்ப்ளிகேட் கமெண்ட்ஸ், ஒரு லாங்கு லென்த்து கமாண்ட் இருக்குன்னா, ஸோ அதுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மில் ஒரு சின்னதாக நம்ம கமாண்டு நம்மளாக கஸ்டம் டிஃபைன்ட் கமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் எலிசஸ். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் இன் கிட். இது நீங்கள் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து எப்போவுமே கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கும் மறக்காது. ஸோ கிட்டு லாக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு லாகில் வந்துட்டு ஸோ இவ்வளோ பெரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது. ஸோ இது கிட்டு லாகில் என்ன இருக்குன்னா, ஸோ எப்போ கமிட் பண்ணோம், என்ன யார் ஆத்தரு, ஸோ டேட்டு, அதோட கமெண்ட்ஸ் என்ன, ஸோ இது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஸோ கிட்டு கிராஃப் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ கிட்டு கிராஃபில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி டெக்கரேட்டிவாக இந்த மாதிரிலாம் வரும். ஸோ கிட்டு கிராஃப் ஒன் லைனில் டெக்கரேட்டாக அந்த ஆல் லாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வருது. ஸோ இவ்வளோ பெரிய லென்த்து கமெண்ட் போடுறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து இவ்வளோ இது கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது கண்டிப்பாக நம்ம யாரில் இருந்தாலும். ஸோ இப்போ அதுக்கு என்னென்னா, ஸோ ஆல்ரெடி நான் இது வந்து நான் இதில் ஏலியஸில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கிட்டு எல்ஜின்னு போட்டாலே எனக்கு இது வந்துடும். ஸோ இது நான் எப்படி ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு முன்னாடி கிட்டு கான்ஃபிக் -e. ஸோ இப்போ எடிட்டரில் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு. சாரி, கிட்டு கான்ஃபிக் -global e. ஸோ குளோபல் கான்ஃபிகரேஷன்லாம் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ குளோபல் கான்ஃபிகரேஷன் நம்ம செட் பண்ணியிருப்போம். நான் குளோபல் கான்ஃபிகரேஷன் ஓப்பன் பண்ணேன்னா, ஸோ ஆல்ரெடி நான் எலிஎஸில் எல்ஜி லாக் -கிராஃப் ஒன் லைன் இது நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கமெண்ட் தான் இப்போ நம்மளுக்கு இங்கே வியூ ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்களாகவே ஒரு புது கமெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிட்டு ஸ்டேட்டஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ பெரிய கமெண்ட்னால டைப் பண்ண முடியாது மேபி அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ கிட்டு கான்ஃபிக் -global alias.gt. ஸோ இது நீங்கள் .gt என்ன நீங்கள் இங்கே கொடுக்குறீங்களோ இதை தான் நீங்கள் அக்சஸ் பண்ண போகிறீங்க ஏலியஸாக. ஸோ alias.gtன்னு கொடுத்துட்டு, ஸோ இங்கே வந்து கிட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன கமெண்ட் போடுங்களோ அதை வந்து சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி செட் பண்ணிடணும். ஸோ இது நீங்கள் செட் பண்ணிங்கன்னா, ஸோ கிட்டு இப்போ ஜிடின்னு கொடுத்தோன்னா கிட்டு ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே ஆகிரும். ஸோ சேம் வைஸ் கிட்டு கமிட்டுக்கு நம்ம ஆல்ரெடி ஏலியஸ் இருக்கான்னு பார்ப்போம். கிட்டு சிடி, கிட்டு ஜிடி. ஸோ கிட்டு ஜிடிக்குன்னு ஆல்ரெடி இருக்குது. ஸோ கிட்டு பிரான்ச், ஸோ ஜிபிஆர். ஸோ கிட்டு பிரான்ச்சுக்கு எந்த ஒரு கமாண்ட் இல்லை, ஸோ ஏலியாஸ் இல்லை. ஸோ இப்போ நான் வந்துட்டு கிட்டு கான்ஃபிக் -global alias.br. ஸோ பிஆர் ஃபார் பிரான்ச். ஸோ இப்போ நான் சிங்கிள் கோட்ஸில் பிரான்ச் கொடுக்குறேன். இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டு கான்ஃபிக் எடிட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நான் க்ரியேட் பண்ண ஏலியஸ் எல்லாமே இங்கே செட் ஆகிருக்கும். ஸோ கிட்டு கான்ஃபிக் -global -e. ஸோ எடிட்டரில் ஓப்பன் பண்ணுறேன். நான் டிஃபால்ட் விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ண ஏலியஸ் எல்லாமே இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் கிட்டு பிஆர் கொடுத்தேன்னா பிரான்ச்சு டிஸ்பிளே ஆகும். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ கிட்டு பிஆர். ஸோ பிரான்ச் கரண்ட் பிரான்ச் எதில் இருக்குன்னா, ஸோ இப்போ டிஃபால்ட்டு பேரண்ட் பிரான்ச்சு மாஸ்டரில் இப்போ இருக்குது. ஸோ இதான் கைஸ் நம்ம ஏலியாஸ் க்ரியேட் பண்ணுறது கிட்டில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.